நவம்பர் 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இரக்கம் காட்டும் திறன். இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 12:9 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிற் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனங்கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. நீ இப்படிச் செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. குறிப்பு வசனம்: சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:10 மற்றும் 12 வசனங்கள். 14ஆம் நூற்றாண்டில் சியன்னாவைச் சேர்ந்த காத்ரின் என்பவர், உங்கள் காலில் முள் குத்தியிருக்கிறது, அதனால்தான் நீங்கள் இரவில் சில நேரங்களில் அழுகிறீர்கள் என்ற புத்தகத்தை எழுதினார். ஆம், காத்ரினும் அந்த திறமையை வளர்ப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதிநிமித்தம் மற்றவர்களுடைய வேதனையை உணர்ந்து அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவராய் மக்களால் இன்றும் நினைவு கூறப்படுகிறார். மென்மையும் திறமையும் தேவைப்படும் ஆழமாக பதிக்கப்பட்ட முள்ளாக அந்த வலியின் படம் என்னுள் நீடிக்கிறது. நாம் எவ்வளவு சிக்கலானவர்களாகவும் காயப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்பதையும், மற்றவர்கள் மீதும் நம்மீதும் உண்மையான இரக்கத்தை வளர்த்து கொள்ள ஆழமாக தோண்ட வேண்டியதன் அவசியத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இது ஒரு தெளிவான நினைவூட்டல் ஆகும். அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறபடி இயேசுவைப் போல மற்றவர்களை நேசிப்பதற்கு நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்வாழ்த்துகள் தேவை என்பதை நமக்கு நினைவூட்டும் ஒரு படம். அதற்கு ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயும், உபத்திரவத்திலே பொறுமையாயும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் வேண்டும். அதற்கு மகிழ்ச்சியாயிருக்கிறவர்களோடு மகிழ்ந்திருந்தால் மட்டும் போதாது. துக்கத்தில் இருக்கிறவர்களோடு உடன் இருந்து பங்கெடுப்பதும் நம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. நொறுக்கும் இந்த உலகில் நாம் யாரும் காயமடையாமல் தப்பிக்க முடியாது. காயம் மற்றும் வடுக்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக பதிந்துள்ளன. ஆனால் கிறிஸ்துவில் நாம் காணும் அன்பு இன்னும் ஆழமானது. இரக்கத்தின் தைலத்துடன் அந்த முட்களை வெளியே இழுக்கும் அளவுக்கு மென்மையான அன்பு சிநேகிதனையும் எதிரியையும் அரவணைக்க தயாராக உள்ளது. இரக்கத்தின் மூலம் குணப்படுத்தும் வலிமையை நீங்கள் எப்போது அனுபவித்தீர்கள்? குணப்படுத்தும் சமூகத்தை நீங்கள் எவ்வாறு வளர்ப்பீர்கள்? அன்பான தேவனே,
உமது இரக்கத்திற்காய் நன்றி. மற்றவர்களையும் அப்படியே நேசிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.